கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும். நிந்தையினால் என் இருதயம் நிறைந்திருக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நிந்தை நம்மளை வேதனைப்படுத்துகிறது, நிந்தை நம்மளை அவமானப்படுத்துகிறது, நிந்தை நம்மளை காயப்படுத்துகிறது. தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 123:3 நீங்கள் வாசித்து பாருங்க. இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும், நிந்தையினால் நிறைந்திருக்கிற. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இறங்கி உங்களுடைய நிந்தைகளை எல்லாம் புரட்டி போடுவார். இயேசுவை நோக்கி ஒரே ஒரு வார்த்தை, இறங்கும் கர்த்தாவே இறங்கும். மத்தேயு 20:30 நீங்கள் வாஸ்து பார்த்தா, வழி அருகே இருந்த 2 பிச்சைக்காரர்கள் இயேசு வரப்போகிறார் என்று கேள்விப்பட்டு இறங்கும் கர்த்தாவே என்று கூப்பிட்டார்கள். தேவன் இறங்கி அவர்களுக்கு புது பார்வை கொடுத்தது போல உங்களுக்கு இறங்கி உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இறங்கும், என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, நிச்சயம் கர்த்தர் இறங்குவா. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் இரக்கம் உள்ளவர்களா அப்படின்னு கேட்டால், அன்னைக்கு இருந்தவர்களும் இரக்கம் இல்லாதவர்கள், இன்னைக்கு இருக்கிறவங்களும் இரக்கம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம், மத்தேயு 20:30-34 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. 2 குருடர்கள் வழி அருகே பிச்சை கேட்கிறார்கள். அந்த வழியாக இயேசு போகிறார். கேள்விப்படுகிறார்கள், இயேசு போகிறார் என்று சொல்ல, தாவீதின் குமாரனே, எங்கள் தேவனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூச்சல் போட்டார்கள். ஆனால் இயேசுவோடு நடந்து போகிற அந்த கிறிஸ்தவர்கள், இயேசுவுக்கு பின் செல்கிற சீசர்கள், இயேசுவுக்கு பின் செல்கிற அந்த பெரிய கூட்டம் 31 அத்தட்டினார்கள். அவங்க இறங்கலை. இறங்குன்னு கேட்டது இயேசுவிடத்தில், ஆனால் இவங்க அதட்டுறாங்க, இறங்க வேண்டாம். இயேசு தூரம் போயிட்டாரு, அமைதலாயிரு, கொண்டுட்டு போய் விடுறேன், கொஞ்சம் இறங்கியிருக்கலாம்ல. இயேசு நின்றார், அழைத்தா, என்ன செய்யணும் கேட்டா, மனதுருகி இயேசு பார்வையை கொடுத்தா. இன்றைக்கும் மனுஷன் உங்களுக்கு இறங்குவாங்களான்னா நிச்சயமாக இறங்க மாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க, நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார். யாருக்கு இறங்குவார்? ஒரே ஒரு வார்த்தை, இரக்கம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் இறங்குவார். மத்தேயு 5:7 நீங்கள் வாசித்து பார்த்தா, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள், இரக்கம் பெறுவார்கள். நீங்கள் மற்றவங்களுக்கு இறங்கினீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார். ஒரு ஓமை இயேசு சொன்னார். ஒரு ராஜாவிடத்தில் ஒரு மனிதன் 16,000 தாலந்து கடன் படுகிறான். இப்பொழுது அந்த மகனால் பணத்தை கொடுக்க முடியல. ராஜாவிடத்தில் வந்து, ராஜா மனம் இறங்கி எனக்கு உதவி செய்யும். ராஜா சரி போ, பிழைச்சிட்டு போ அப்படின்னு விட்டுட்டார். ஆனால் இவன்ட்டு ஒரு 100 வெள்ளி ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கிறான். அவனை பார்த்து தொண்டையை நெரிச்சு பணத்தை வை அப்படின்னு நின்று காவல்காரன்ட்ட ஒப்படைச்சிட்டான். இதை கேள்விப்பட்ட ராஜா அவனை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா? மத்தேயு 18:30-33, நான் உனக்கு இறங்கினது போல நீ உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா? ஆண்டவர் நமக்கு இறங்கணுன்னா, நம்ம மற்றவங்களுக்கு இறங்குனா ஆண்டவர் நமக்கு இறங்குவார். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, கர்த்தாவே இறங்கும், கர்த்தாவே இறங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிற தாவீது சொன்னது போல யார் யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அத்தனை பேருக்கு மனம் இறங்கி அற்புதத்தை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் மனம் இறங்குவா.
நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.